அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்துல சகோதரர் சாதிக் காக்கா அவங்க கீழக்கரை நஜிபா ஆலிமா அவங்களுடைய ஒரு கேள்வியை போட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு மாணவி அந்த மண்ணறை சம்பந்தமாக பயான் பண்ணக்கூடிய நேரத்துல அதுல முன்கர் நக்கீர் என்று சொல்லக்கூடிய அந்த வானவர் அவருக்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களே, இது சரியா? இப்ப நரகத்துல வானவர்களை காவலாளிகளா போட்டிருக்கக்கூடிய நேரத்துல தான் அவர்களுக்கு அந்த காது கேட்காது, அவங்க என்ன கூப்பாடு போட்டாலும் காது கேட்காது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இவங்க மண்ணறையில முன்கர் நக்கீக்கு இந்த மாதிரிலாம் சொல்றாங்களே, முன்கர் நக்கீருங்க கேள்வி கேட்பாங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கத்தானே செய்யுது. அப்ப காது கேட்காதுன்னு சொல்றாங்களே, இது சரியா? அப்படிங்கிறதான் அவங்களுடைய கேள்வி. ஆனா இதுல அபுதாவுதுல 4127வது செய்தியாக ஒரு செய்தி வருது. ஆனா பொதுவா உள்ள கான்செப்ட் என்ன அப்படின்னா, அடக்கம் செய்யப்பட்டவுடன், ஒரு மனிதர் அடக்கம் செய்யப்பட்டவுடன் அவருக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு முன்கர் நக்கீர் என்ற 2 வானவர்கள், நீல நிற கண்களுடைய, கருத்த உடலுடைய, நீல நிற கண்களுடைய 2 வானவர்கள் அவர்களுக்கு காட்சி அளித்து அவர்கள் முன் கேள்வி கேட்பாங்க. அது கேள்வி கேட்க அந்த வானவர்களுக்கெல்லாம் கேள்வி கேட்கறது, காது கேட்கறதெல்லாம் இருக்குது. மண் ரப்புக்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நல்லடியாராக இருந்தா இறைவன் சொல்லுவாங்க. மண் நபியுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அவங்க அதுக்கு சரியான பதில் சொல்லுவாங்க. இவங்க விளங்கி கொண்டு தான் அடுத்தடுத்த கேள்வி கேட்பாங்க. அது கெட்டடியராக இருக்கக்கூடிய இடத்துல ஹா ஹா லா அதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது சம்பந்தமா எங்களுக்கு எதுவும் தெரியாது, இப்படிதான் சொல்லி கொண்டிருந்தாங்க, அப்படிதான் போய் கொண்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லக்கூடிய இடத்துல, நீ உலகத்துல இப்படித்தான் சொல்லி கொண்டிருந்தா என்பது எங்களுக்கு தெரியும்பாங்க. அவங்க சொல்றதை கேட்டுட்டு பதில் சொல்லுவாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சம்பந்தமா கேட்கப்படும், இந்த மனிதரை பற்றி நீ என்ன அறிந்திருக்கிற அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல இவங்க எங்களுடைய அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிலாம் சொல்லக்கூடியது, எதனை கொண்டு நீ இதை அறிந்து கொண்டாய் அப்படிங்கும்போது, குர்ஆனை கொண்டு நாங்கள் அறிந்து கொண்டோம், குர்ஆனை படித்தோம், அதுல நாங்கள் விளங்கி கொண்டோம் அப்படிலாம் கேள்வி பதில் நடக்க, இவங்க கேட்கறது அவங்களுக்கு விளங்க, அவங்க பதில் சொல்றது இவங்களுக்கு விளங்கும், இந்த சம்பவம் நடக்கும். ஆனா அதுல இந்த கெட்டவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக ஒரு வானவர் அல்லாஹ் நியமிக்கிறான். அவர் யார்? அதாவது அது சம்பந்தமாக அந்த அபுதாவுல வரக்கூடிய ஹதீஸ் தான் அந்த சகோதரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பேரை முன்கர் நக்கீர் பேரை போட்டு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனா முன்கர் நக்கீர் கிடையாது. முன்கர் நக்கீருக்கு காதெல்லாம் கேட்கும், எல்லாம் செய்யும், கேள்வி கேட்பாங்க, அவங்க சொல்றக்கூடிய பதில் உங்களுக்கு விளங்க, திரும்ப கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. ஆனா அபுதாவுல வரக்கூடிய செய்தியில அவர் குருடராக இருப்பார், ஊமையாக இருப்பார் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. செவுடராக இருப்பார் இல்லை. அது எப்படி வருது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவனுக்கு நெருப்பாலான அந்த கபர்ல அடங்கியிருக்கக்கூடிய கெட்டவனுக்கு நெருப்பாலான ஆடையை அணிய கொடுங்கள், நெருப்பாலான விரிப்பை கொடுங்கள், நரகத்தின் வாசலை இவனை நோக்கி திருப்பி விடுங்கள் என்று வானிலிருந்து ஒருவர் கூறுவார். நரகத்தின் சூடும் ஜுவாலையும் அவனிடம் வந்து கொண்டிருக்கும். அவனுடைய விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று கோர்த்து கொள்ளும். அந்த அளவிற்கு மண்ணறை அவனை நெருக்கும். பிறகு கண் பார்வையற்ற, வாய் பேசாத ஒருவர் அவனை வேதனை செய்வதற்காக நியமிக்கப்படுவார். இந்த இடத்துல ஒரு வானவர் அல்லாஹ் நியமிக்கிறான். அந்த வானவர் யாருண்டா, கண் பார்வையற்றவர், வாய் பேசாதவர். அது யாருன்னு தெரியாது. ஏன்னா அவன் கத்துற அலறலுக்கு இவர் பதில் சொல்லவும் முடியாது. காது கேட்கும், காது சம்பந்தமா வரல. கண் பார்வையற்ற உள்ள இருக்கக்கூடிய அவன் என்ன தோட்டத்துல இருக்கிறான், என்ன கோலத்துல இருக்கிறான், எப்படி இருக்கிறான், அதெல்லாம் அவருக்கு தெரியாது. கண் பார்வையற்றவர். அவர் என்னது, வாய் பேச முடியாதவர், ஊமையாகவும் கண் பார்வையற்றவராகவும் ஒருவர் நியமிக்கப்படுவார். அவர் என்ன செய்வார், இரும்பு சுத்தியலால் ஓங்கி அடிப்பார். அடிச்சா அந்த சுத்தியலை கொண்டு மலையை அடித்தா மலையே மண்ணாகிவிடும். அப்படியாப்பட்ட கடுமையான வேதனைகள் கொடுக்கப்படும். ஜின்னையும் மனிதர்களையும் தவிர கிழக்கிற்கும் மேற்கிற்கும் மத்தியில் உள்ள அனைத்தும் செவியேற்கும் அளவுக்கு அந்த சுத்தியலால் அவனை ஓங்கி ஒரு அடி அடிப்பார். அவன் மண்ணாகி விடுவான். பிறகு மீண்டும் அவனுக்கு ஆன்மா வழங்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது பராவு பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சம்பவத்தை, இந்த செய்தியை வச்சுதான் அவங்க முன்கர் நக்கீர்னு சொன்னாங்களான்னு தெரியல. இது வேதனை செய்வதற்காக, செய்யப்படுவதற்காக ஒரு வானவர் நியமிக்கப்படுகிறார். அவருக்கு வாயும் பேச முடியாது, கண்ணும் தெரியாது அப்படிங்கறத என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும்.